எங்கள் குழந்தை அங்காள பரமேஸ்வரி ஆகணும் அப்படின்னு என் மகன் ஆசை, அளவில்ல ஆசை வச்சுருந்து. அந்த அங்காள பரமேஸ்வரி என் தலையில் உட்காந்து உடம்புல உட்காந்துங்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உருவத்தை பார்க்கணுன்னு ஆசை என் மக்களுக்கு, என் மகனுக்கும் என் மகளுக்கும். அம்மா நீங்கள் வரணும், உங்களை நாங்கள் அம்மாவை பார்த்துட்டோம், அங்காள பரமேஸ்வரி நேரில் நாங்கள் பார்க்கணும் உருவத்தில் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் பசங்க. அவங்க ஆசையோட எனக்கும் நிறைய ஆசை அந்த தாயை பார்க்கணும். இந்த இடத்துல வர சொல்ல நல்ல மரியாதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஆன்மீகமாக வர வச்சாங்க, தெய்வீகமாக இருக்குது இந்த இடம். இங்கே இருக்கிற நண்பருங்கெல்லாம் ரொம்ப தங்கமானவங்க. அவ்வளோ ஒரு அன்பாக அனுசரித்து உபசரித்து உட்கார வச்சு டைமே கடந்தாலும் அவங்க அதை பெரிதளவு எண்ணாமல் அவ்வளோ ஒரு அழகாக அவங்களுடைய பணியை எப்படி செய்யணுமோ அப்படி செய்தாங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்க கையில் கலைவாணியே வச்சுருக்குறாங்க, பெரிய பொக்கிஷம் அவங்க கையில் இருக்கு. இந்த உலக மக்களும் இதை பார்த்தாக்கா இன்னும் என்ன விட ஆனந்தமோ சந்தோஷமோ அடைஞ்சி இந்த இடத்த வருவாங்க, வரணும். அப்படி தாயை நம்ம நேரில் பார்க்க முடியாது, ஆனால் இவங்க கையில் பார்க்கலாம். இவங்க கையில் ஏதோ வசிய வச்சுருக்காங்க. இந்த குரிகார அம்மா சொல்கிற சத்தியம்மா என் பேர். அப்படி ஒரு அழகு அந்த அங்காள பரமேஸ்வரியை வர வச்சாங்க அம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். இந்த உலக மக்களும் பார்க்கணும், இவங்களை வாழ்த்தணும். அந்த அங்காள பரமேஸ்வரியுடைய வாழ்த்து இவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த இடம் இன்னும் பெரிதளவாகணும். பார்க்குற நல்ல உள்ளங்களும் இந்த இடத்த தேடி வரணும். இவங்க கைனால் அந்த கலையை நீங்களும் எப்படி சொல்கிறது, நீங்களும் அதை எதிர்பார்த்து வந்து அந்த உருவத்தை நீங்கள் போட்டுக்கணும். அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த இடத்த விட்டே என்னால் போக முடியல, இங்கேயே இருந்துடலாம், அந்த உருவத்தையே வச்சுருந்துடலாம், இன்னும் பல உருவம்லாம் போடலாம் அப்படின்னு. என்னுடைய நேரம் அம்மா அங்காள பரமேஸ்வரி தான் முதல்ல சாந்த ரூபினியாக வரணும் அப்படின்னு அந்த தாயோட வாக்கு. வந்தேன், அந்த தாயை நான் நேராக தரிசிச்சிட்டேம்மா. ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷால் மேலே உட்காந்து தாய் வந்து உட்காந்துட்டா, செடை போட்டாச்சு, குறி சொல்லியாச்சு அம்மா 9 வருஷமா. ஆனால் அந்த தாயே அங்காளம்மா வாக்கி பார்க்கும். அந்த அங்காளம்மாவை அந்த குறிக்காரியே அங்காள பரமேஸ்வரி ஆக்கி பார்க்க எவ்வளோ ஒரு சந்தோஷம். அது இந்த இடத்த கிடைக்குது அம்மா. எல்லா உலக மக்களும் இந்த இடத்துக்கு வரணும், இங்கே பார்க்கணும். நீங்களும் இதெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். உங்கள் மனசில் இருக்கிற ஆசை, நீங்கள் என்ன வேடம் கட்டணும் அப்படின்னா வேடம்னே சொல்ல முடியாது. இது தெய்வீக கலை. இந்த இடம் தெய்வத்தை வர வைக்கிறாங்க, தெய்வத்தை உருவாக்குறாங்க. நேரில் பார்க்கலாம் தெய்வத்தை.